ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில இலங்கை மீதான போர்க்குற்றங்கள் குறித்து ஒரு கலப்பு விசாரணை நடத்தப்பட வேணும் அப்படின்னு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தி இருந்தார். அது அவருடைய பரிந்துரை. ஆனா என்ன மாதிரியான விசாரணை நடக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டியது இந்தியா உட்பட 47 உறுப்பு நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சில். அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதுதான் 30ஆம் தேதி அடாப்ட் செய்யப்படுது. அதுதான் 30ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த தீர்மானம் தான் அமெரிக்காவால கொண்டு வரப்படுது. அந்த தீர்மானத்துடைய இறுதி வரைவு வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்மானம் ஒரு 4 வரைவுகளா வெளிவந்தது. முதல் வரைவுல பார்த்தா இலங்கை ஒரு விசாரணையை நடத்தணும். அந்த விசாரணையில சர்வதேச பங்கேற்பாளர்கள் இருக்கணும், சர்வதேச நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு ஏறத்தாழ ஐநா மனித உரிமை ஆணையாளர் எப்படி சொல்லியிருந்தாரோ ஒரு கலப்பு விசாரணை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பரிந்துரைகள் இருந்தது, அந்த வலியுறுத்தல்கள் அந்த தீர்மானத்தில் இருந்தது. நேற்று இந்த தீர்மானத்துடைய இறுதி வரைவு முடிவாகி இருக்கிறது. பல கட்டங்களா பல்வேறு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி, இலங்கை உட்பட எல்லா நாடுகளுடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு வரைவானது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வரைவுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை ஒரு உள்நாட்டு விசாரணையை நடத்த வேணும். அதுல ஒரு நடுநிலையானவர்கள், எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாதவர்கள் அதுல அங்கம் வகிக்கணும். சர்வதேச பங்கேற்பாளர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கலப்பு விசாரணை அப்படிங்கிற அம்சத்தை தாண்டி இலங்கை ஒரு விசாரணை நடத்தணும். சர்வதேச பங்கேற்பாளர்கள், காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் உட்பட இவங்க எல்லாம் அங்கம் வகிக்கலாம். அதாவது இலங்கை சொல்வது போல இலங்கையுடைய உள்நாட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு டொமெஸ்டிக் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட விசாரணை என்ற அளவிலேயே இந்த அறிக்கையில இருக்கிறது. இதை தாண்டி இலங்கை புதிய அரசாங்கத்துடைய பல்வேறு முயற்சிகளை, நடவடிக்கைகளை வெவ்வேறு இடங்கள்ல இந்த ஒரு தீர்மானம் வரவேற்கிறது. இது பற்றி இலங்கை தமிழர்கள்ட்ட பேசும்பொழுது, உதாரணத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க.